ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. இயேசுவிற்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியினுடைய மைய பொருளாக மேகத்திலே வெளிப்படக்கூடிய இறை மாட்சி என்னக்கூடிய தலைப்பிலே தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். பிரியமானவர்களே, இளம் வயதிலேயே நாம் பள்ளிகளிலே படித்திருப்போம் இந்த மேகங்கள் எல்லாம் எப்படி உருவாகிறது என்று. பூமியில் உள்ள நீர்நிலைகளின் மீது சூரியனுடைய அந்த ஒளிக்கதிர்கள் எல்லாம் படுகிற பொழுது அந்த வெப்ப சக்தியால் நீராவியாகி மேலே எழும்பி வளிமண்டலமாக அது மாறி
மேகங்களாக அது உருவாகிறது என்பதை நாம் இளம் வயதிலேயே படித்திருப்போம். ஆனால் பிரியமானவர்களே, விவிலியத்திலே மேகம் இறைப்பிரசனத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது என்பதை குறித்து தான் இந்த நேரத்திலே நாம் தியானிக்கப் போகிறோம். இயேசுவினுடைய உருமாற்ற நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மலையின் மீது ஏறி இறைவனிடத்திலே அவர் வேண்டிக் கொண்டு இருப்பார். அந்த சமயத்திலே அவருடைய முகத்தோற்றம் மாறுகிறது, அவருடைய ஆடையும் வெண்மையாக இருக்கின்றது. மோசேவும் எலியாவும் அவரிடத்திலே வந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் விவிலியத்திலே பார்க்கலாம். அப்பொழுது பேதுரு இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருப்பார். இதை பார்த்து கொண்டு இருந்து இயேசுவினிடத்திலே அவர் சொல்லுவார், ஆண்டவரே, இதோ உமக்கு ஒரு கூடாரத்தையும் மோசேக்கு ஒரு கூடாரத்தையும் எலியாவுக்கு ஒரு கூடாரத்தையும் செய்து இங்கேயே தங்கியிருப்பது எவ்வளவு நல்லது என்று அவர் சொல்லி கொண்டிருப்பார். அவர் பேசுவது என்னவென்று அவருக்கே தெரியவில்லை என்று விவிலியம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இவர் இயேசுவிடம் உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது, லூக்கா 9வது அதிகாரம் 34, 35 உள்ள திருவசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்த பொழுது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தினின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்ற ஒரு குரல் ஒலித்தது. மேகத்திலே இருந்து ஒரு குரல் வருகிறது, இவரே என் அன்பார்ந்த ஒரு மைந்தன் என்று. பிரியமானவர்களே, இன்றைக்கு மேகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, அது வருகின்ற பொழுது இன்றைய தினம் மழை திரண்டு வருகிறது என்று சொல்லுவோம், அல்லது மேகம் இருளடைந்து போயிருக்கிறது என்றால் எந்த நேரத்தில் மழை வருவது என்று தெரியாது என்று நாம் சொல்லுவோம். ஆனால் பிரியமானவர்களே, இங்கு மேகத்திலே இருந்து ஆண்டவர் ஆகிய இறைவன், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிலே நான் பூரிப்படைகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். விவிலியத்திலே மற்றொரு சம்பவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு தன்னுடைய சீடர்களுக்கு 40 நாட்கள் அவர் காட்சி கொடுத்து கொண்டிருப்பார். இறையாட்சியை பற்றி வெளிப்படுத்தி கொண்டிருப்பார். அப்படி வெளிப்படுத்தி எல்லாம் முடித்த பிறகு திருத்தூதர்கள் பணி 1வது அதிகாரம் 9 உள்ள திருவசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார், மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்றது, அவர்கள் பார்வையிலே இருந்து மறைந்து விட்டது என்று. அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே அவர் மேலே எடுத்து செல்லப்பட்டார், மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் 1997 அல்லது 98 என்று நான் நினைக்கிறேன். அந்த சமயத்திலே ஒரு வெள்ளிக்கிழமை அன்று நான் ஆண்டவருடைய ஆலயத்திலே, அந்த வெள்ளிக்கிழமை அன்று திவ்ய நற்கருணை ஆராதனையிலே நானும் என் மனைவியும் குழந்தையும் பங்கெடுப்பதற்கு சென்றிருந்தோம். அப்பொழுது சென்றிருக்கின்ற பொழுது அருட்பணி தாஸ் கென்னடி என்னக்கூடிய அருட்தந்தையர் அவர்கள் திவ்ய நற்கருணை ஆராதனையை அவர் வழிநடத்தி கொண்டிருந்தார். அந்த சூழ்நிலையிலே நாங்கள் அந்த ஆராதனையிலே பங்கெடுத்து கொண்டிருந்தோம். திடீரென்று ஆண்டவருடைய ஒரு வல்லமையை நான் அங்கு உணர ஆரம்பித்தேன். அங்கு மக்கள் எல்லாம் கூடியிருந்தார்கள், எல்லாம் ஜெபித்து கொண்டு இருந்தார்கள், ஆராதித்து கொண்டு இருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் அந்த மக்கள் கூட்டமும் அங்கே இல்லை. அங்கே திவ்ய நற்கருணையிலே நானும் ஆண்டவரும் இருக்கிறோம். ஒரே மேகமாக அது இருக்கிறது. அந்த நற்கருணையை சுற்றி ஆண்டவருடைய தூதர்கள் செட்டைகளை அடித்து பறப்பதைப் போலவும் அந்த சத்தத்தை என்னால் கேட்க முடியாதவனாய் நான் இருக்கிறேன். அந்த இடம் முழுவதுமே மேக கூட்டமாய் இருக்கிறது, பனித்துளிகளைப் போல இருக்கிறது. ஆண்டவருடைய கரம் என்னை அழைப்பதைப் போல நான் அந்த இடத்திலே பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னை அறியாமல் அந்த காட்சியை கண்டவுடனே நான் கீழே சரிந்து விழலானேன். பிரியமானவர்களே, எனக்கு அப்பொழுது இதனுடைய அர்த்தம் என்னவென்று தெரியவில்லை. ஏனென்றால் விவிலியத்தை நான் அப்பொழுதெல்லாம் வாசிப்பது கிடையாது. ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்வேன், ஜெபிப்பேன், திருப்பலியில் பங்கெடுப்பேன், திவ்ய நற்கருணையை சந்திப்பேன். அதே சமயத்தில் ஜெப கூட்டங்கள் நடந்தால் பங்கு திருத்தலத்திலே அதில் பங்கு பெறுவேன். ஆனால் இப்பொழுதுள்ள நற்செய்தி அறிவிப்பு விழாக்களிலே நான் பங்கெடுக்கின்ற பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை
அறிவிக்கின்ற பொழுதும் அங்கு நடைபெறுகிற நிகழ்வுகள், சம்பவங்கள் இவைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது, விவிலியத்தை ஒவ்வொரு நாளும் தியானிக்கின்ற பொழுது, அன்றைய காலகட்டத்திலே ஆண்டவருடைய மாட்சி, ஆண்டவருடைய மகிமை ஒரு மேகத்தை போல ஆலயத்தில் வெளிப்பட்டதை நான் கண்ட பொழுது உண்மையிலேயே நான் பிரமிக்கத்தக்கவனாய் மாறினேன். ஆண்டவர் எவ்வளவு வல்லமையாய் அவர் வழிநடத்தியிருக்கிறார், எவ்வளவு வல்லமையாய் அவர் தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை நான் புரிந்து கொள்வதற்கு இத்தனை ஆண்டுகள் ஆனதே என்று நான் வேதனைப்பட்டது உண்டு. பிரியமானவர்களே, என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் கூட ஆண்டவர் உங்களுடைய இல்லங்களை, உங்களுடைய குடும்பங்களை தன்னுடைய மாட்சியால், தன்னுடைய வல்லமையால் அவர் நிரப்ப விரும்புகிறார். இது கோடை காலமாக இருக்கிறது அல்லவா? சிறிதளவு மேக கூட்டங்கள் வந்தால் கூட அந்த நிழலிலே பயணிக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே, மகளே, உன்னை நான் பாதுகாக்கிற ஒரு இறைவனாக இருக்கிறேன். நீ அதை சாதாரண மேகமாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய். நான் மேகத்திலே இருந்துதான் உன்னோடு கூட வழி பயணித்து என்னுடைய பிரசனத்தை உனக்கு கொடுத்து நான் பாதுகாக்க நான் இருக்கிறேன் என்று. ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழையானது குருக்கள் கோவிலிலே, கருவறையிலே, திருத்துயகத்திலே கொண்டு வந்து வைப்பார்கள். ஏனென்றால் சாலமோன் ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயத்தை அவர் கட்டி அதை திருநிலைப்படுத்தி அர்ச்சிக்கின்ற பொழுது இந்த சம்பவங்களை எல்லாம் அவர் செய்து கொண்டிருப்பார். ஆண்டவருடைய பேழை ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்க வேண்டும் என்று. 1 அரசர்கள் 8வது அதிகாரம் 10-11 உள்ள வசனங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஒரு மேகம் ஆண்டவருடைய இல்லத்தை நிரப்பிற்று. அம்மேகத்தினுடைய பொருட்டு குருக்கள் திருப்பணி புரிய அங்கு நிற்க இயலவில்லை. ஆண்டவருடைய மாட்சி இல்லத்தை நிரப்பிற்று. ஒரு மேகம் ஆண்டவருடைய இல்லத்தை நிரப்பிற்று. ஒன்றை நீங்க யோசனை பண்ணி பாருங்க. மேகம் வானமண்டலத்தில் இருக்கும், ஆனால் ஆலயத்துக்குள்ள இருக்குமா? பிரியமானவர்களே, இந்த நிகழ்வுகளை எல்லாம் நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கின்ற பொழுது அந்த 23-25 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவங்களை எல்லாம் நான் நினைத்து பார்ப்பதுண்டு. ஏன் இப்பொழுது கூட சில நற்செய்தி பெருவிழாக்களிலே, உள்ளிருப்பு தியானங்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கின்ற பொழுது சில நேரத்திலே பனியை போல, ஒரு மேகத்தை போல இருப்பதை நான் உணர்வேன். அப்படி உணர்கின்ற பொழுது நான் நினைப்பேன், ஏதோ கண்ணாடியிலே, நான் போட்டிருக்கிற கண்ணாடியிலே தூசி படிந்திருக்கிறதோ, கண்களிலே பிரச்சனை இருக்கிறதா என்று சொல்லி கண்களை கூட நான் சில நேரத்திலே கசக்கி கண்ணாடிகளை போடுவதுண்டு. ஆனால் அந்த பிரசன்னம் 2-3 நிமிடங்கள் இருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். செய்தி கொடுத்து விட்ட பிறகு இறங்கி வரும்பொழுது அங்கு இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள், பிரதர், இன்றைக்கு நீங்கள் கொடுத்த செய்தி அது எங்களுக்கே கொடுக்கப்பட்ட செய்தியாய் இருந்தது. நீங்கள் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்களை அறியாமல் ஏதோ ஒரு பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தோம். எங்கள் கண்களிலே இருந்து ஆண்டவருடைய அன்பை ருசித்து நாங்கள் எங்களை அறியாமல் அழுது கொண்டிருந்தோம். ஒரு சிலர் சொல்லுவார்கள், நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது ஏதோ ஒரு வல்லமை ஆட்கொண்டது. நாங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக செய்த தவறுகள் எல்லாம் எங்களுடைய மனக்கண்ணுக்கு முன்பாக வந்தது. நாங்கள் ஒப்புரவு அருளடையாளத்தை நோக்கி பயணமானோம் என்று. ஏனென்றால் ஆண்டவருடைய வல்லமை சில நேரத்திலே வார்த்தைகளின் வடிவிலே அவர் வல்லமையாய் வெளிப்பட்டாலும் அந்த மேகத்தினுடைய பிரசன்னத்தை போல, பனியை போல, லீலியை போல அவருடைய வல்லமை இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. புதுமைகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த கடவுளுடைய வல்லமை செயல்பட்டு கொண்டு இருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவராகிய இறைவன் சொல்லுகிறார். திருவெளிப்பாடு புஸ்தகம் 10வது அதிகாரம் 1 வசனத்திலே யோவான் அந்த காட்சி காணுகின்ற பொழுது அவர் ஒரு அருமையான ஒரு காட்சியை காண்பார். அவர் சொல்வார், பின் வலிமை மிக்க வேரோடு வானதூதரை விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவர் மேகத்தை ஆடையாக அணிந்திருந்தார். அவர் மேகத்தை எப்படியாக அணிந்திருந்தாராம்? ஆடையாக அணிந்திருந்தார். வலிமை மிக்க வேறொரு வானதூதரை விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவருடைய உடுத்தி இருந்த ஆடை மேகத்தை போல இருந்தது என்று. அப்ப மேகம் என்றால் கடவுளுடைய பிரசன்னத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. மேகத்திலே வெளிப்படக்கூடிய இறை மாட்சி இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஒவ்வொரு நாளும் உங்களை வழிநடத்தி கொண்டுதான் இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அதை உணராமல் சில நேரத்தில் நாம் இருப்போம். சில நேரத்தில் அதனுடைய பிரசன்னத்தை அறிந்து கொள்ளாமல் இருப்போம். ஏதோ இன்றைக்கு இப்படி வெயில் அடித்து கொண்டிருக்கிறது,
கொஞ்சம் மழை பெஞ்சா நல்லா இருக்கும், மேகம் திரண்டு வந்தால் நல்லா இருக்கும், அப்படிதான் நினைப்போம். ஆனால் மேகத்தில் வெளிப்படக்கூடிய இறை மாட்சியை கண்டு உணர்ந்தோம் என்றால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுதினமும் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலே இருந்து அவர்களை மீட்க மோயிசன் வழியாக அவர் அழைத்து வருவார். விடுதலை பயணம் 13வது அதிகாரம் 21 வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த இஸ்ராயலர் மக்களை வழிநடத்தின விதமே ஒரு வித்தியாசமான முறையிலே அப்படி வழிநடத்தினார். பகலிலே அவர்களை வழிநடத்த மேகத்தூணிலும் இரவிலே ஒளிகாட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார். பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்கு அவர்களுக்கு முன் சென்று கொண்டிருந்தார். பகலிலே மேகத்தூணும் இரவிலே நெருப்பு தூணும் அவர்களை விட்டு அகலவே இல்லை என்று விவிலியத்தில் மிக அழகாக ஆண்டவருடைய வழிநடத்துதலை பற்றி மிக தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒன்றை நீங்கள் நினைத்து பாருங்கள். இஸ்ராயேல் மக்களை ஆண்டவர் வழிநடத்தின விதம் எவ்வளவு விசேஷித்தப்பட்டதாக இருந்தது என்று. பகலிலே மேகத்தூணாகவும், அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் பாலைவனத்திலே நடந்து செல்கிறார்கள். எவ்வளவு கொடுமையான ஒரு வெயில் இருக்கும், தண்ணீர் குடிக்க வேண்டும், தாகம் எடுக்கும். அதே சமயத்தில் அந்த பாலைவனத்தில் எத்தனை கொடிய விஷ ஜந்துகள் எல்லாம் இருக்கும். இவற்றின் மத்தியில் ஆண்டவர் இஸ்ராயலர் மக்களை எவ்வளவு அழகாக பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே நெருப்பு பிளம்பாகவும் அவர் பாதுகாத்து வந்திருப்பார் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அவர்களை வழிநடத்தின பொழுதும் மோசேவிடம் ஆண்டவர் பேசின பொழுதும் இந்த மேகத்திலே இருந்துதான் ஆண்டவர் அவர்களோடு கூட உரையாடுவதை நாம் விவிலியத்திலே நாம் பார்க்கலாம். விடுதலை பயணம் 24வது அதிகாரத்திலே 15 வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் மோசேயை சீனாய் மலைக்கு அழைத்தாரோ அப்பொழுதெல்லாம் ஒரு மேகம் அவரை வந்து மூடியிருப்பதை நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவரை சந்திக்க போகும் பொழுதெல்லாம் ஒரு மேகமானது என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மோசே மேலே வந்து மூடி இருக்கிறதை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதை நாம் விடுதலை பயணம் 24வது அதிகாரம் 15 வசனத்திலே பார்க்கின்ற பொழுது மோசே மலை மேலே ஏறி செல்கிறார். அப்படி மேலே ஏறி செல்கின்ற பொழுது ஒரு மேகம் வந்து மலையவே மூடிட்டுருங்க. அந்த மூடும் பொழுது ஆண்டவருடைய மாட்சி சீனாயிலே தங்குகிறது. அப்போ ஒரு மேகத்தின் வழியாய் இறைவனுடைய மாட்சியை, இறைவனுடைய வல்லமையை நாம் கண்டு உணர முடியும். இந்த மகிமையினுடைய மேகம் நம்மளுடைய குடும்பத்தை, நம்மளுடைய பிள்ளைகளை, நம்மளுடைய உறவுகளை, நம்மளுடைய ஊழியத்தை, நாம் செல்லுகின்ற பாதைகளை எல்லாம் வழிநடத்த விரும்புகிறது. இந்த மேகத்தினால் நாம் வழிநடத்தப்பட வேண்டும். இந்த மேகம் வெளிப்படும் இறைமாட்சியானது நம்மை எல்லா விதத்திலும் வழிநடத்த விரும்புகிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த விடுதலை பயணம் 24:15 மேகம் 6 நாட்களும் அந்த மோயிசனை, அந்த மலையை மூடியிருந்ததாம். 7வது நாள் தான் மேகத்திலே இருந்து ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார். அதற்கு பிறகு 40 இரவு 40 பகலும் மோசே மலையின் மேலே இருந்தாராம். மேகமானது ஆண்டவருடைய உடனிருப்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அப்ப அந்த 6 நாள் அந்த மலையிலே, அந்த மேகத்தின் நடுவிலே மோசே இருப்பதை பார்க்கலாம். ஆண்டவருடைய பிரசன்னம் மூடி இருப்பதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் இந்த வித அனுபவத்தில் இன்றைக்கு நடத்தப்படுகிறோமா? இந்த அனுபவத்தை நம்ம பெற்றிருக்கிறோமா? ஒருவேளை இந்த அனுபவத்தை பெற்றிருந்தால் ஏதோ ஒரு கனவை காண்பதை போல நம்ம நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் வழி நடத்துகிற விதமும் தன்னை வெளிப்படுத்துகிற விதமும் விவிலியத்திலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கை பயணங்களும் சரி, வித்தியாசமானவை. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த மேகத்திலே இருந்து தன்னை வெளிப்படுத்துகிற அந்த இறைவன், மேகத்திலே இருந்து தன்னை மாட்சிமை வெளிப்படுத்துகிற இறைவன் இன்றைக்கு சொல்லுகிறார், என் மகனே மகளே அனைவரும் என்னை காண்பீர்கள். திருவெளிப்பாடு புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கின்ற பொழுது திருவெளிப்பாடு 1வது அதிகாரம் 7 வசனத்திலே, இதோ அவர் மேகங்கள் சூழ வருகிறார், அனைவரும் அவரை காண்பர், அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர் என்று சொல்லப்படுகிறது. அவரை ஊடுருவ குத்தியவரும் காண்பர். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கடவுளுடைய மாட்சிமை, கடவுளுடைய வல்லமை உங்கள் குடும்பத்திலே அது செயல்பட விரும்புகிறது.
அந்த செயல்பட விரும்புகிற அந்த வல்லமையை ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மீது அவர் பொழிய விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க விரும்புகிறார். இந்த மேகத்தினுடைய அந்த வெளிப்படுகிற இறைமாட்சி இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் உங்களுடைய ஊழிய வாழ்விலும் வெளிப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ ஒரு சாதாரண மேக கூட்டம் என்று நீங்கள் நினைத்து விடாமல் ஆண்டவருடைய மாட்சிமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மேக கூட்டம் என்று நீங்கள் எண்ணுகிற பொழுது ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள். அந்த அபிஷேகத்தை நாம் பெறுவதற்கு நாம் இப்பொழுது ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்ய போகிறோம். ஆண்டவரிடத்தில் உறவாட போகிறோம். ஆண்டவரிடத்தில் நாம் தொடர்ந்து ஆண்டவரே என்னை வழி நடத்தும். இந்த அனுபவங்களை எல்லாம் இறைவாக்கினர் வழியாக, மோசே வழியாக, ஆண்டவரே உம்முடைய திருத்தூதர்கள் வழியாக அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை நானும் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே, இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அடையாளங்களும் நிகழாதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையிலே மேகத்தின் நடுவிலே இருந்து உம்முடைய இறை மாட்சியை குறித்து தியானித்து கொண்டிருந்த பிள்ளைகள் எங்கள் வாழ்க்கையிலும் இந்த அனுபவத்தை, இந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமே என்று உம்மை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிறார்களே. எபிரேயர் 12:1 சொல்லியுள்ளது போல திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் சூழ்ந்து நிற்க எங்களை பற்றி இருக்கக்கூடிய எல்லா பாவத்தையும் கவலைகளையும் உதறி தள்ளிவிட்டு உம்மை நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகளாய் இவர்களை நீர் மாற்றும்படியாய் இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய கண்ணீர், இந்த பிள்ளைகளுடைய வேதனை, இந்த பிள்ளைகளுடைய துன்பங்கள், இந்த பிள்ளைகளுடைய துயரங்கள், இந்த குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற இருளின் சக்தியினுடைய ஆதிக்கங்கள், சூனிய கட்டுகள், மந்திரத்தின் ஆவிகள், அப்பாரவனை போல ஆண்டவரே தொடர்ந்து இவர்களை பிடிக்க நெருங்குகிற எல்லா விதமான கஷ்டங்களும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் விலகி போகும்படியாக செபிக்கிறேன். ஒரு மேகத்திலே இருந்து இஸ்ராயலர் மக்களை எப்படி நீர் பாதுகாத்தீரோ அதே போல ஆண்டவரே உம்முடைய இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிகழ்த்தி கொண்டு இருக்கும்படியாக இந்த வேளையிலே செபிக்கிறோம். ஆண்டவரே, மோசேயை எப்படியாக 6 நாள் ஆண்டவரே அந்த மலையின் மேலே அந்த மேகம் மூடி இருந்ததோ அதே போல ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய மகிமையின் மேகத்தினாலும் பிரசன்னத்தினாலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நிரப்பும்படியாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன். ஒரு உன்னதத்தினுடைய வல்லமை, ஒரு உன்னதத்தினுடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படியாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய ஊழிய பாதைகளிலும் ஆண்டவரே நீர் இந்த உலகத்திலே செய்து வந்த இறைவாக்கினர்கள் வழியாக, ஆண்டவரே எங்கள் மூதாதையர்கள் வழியாக மற்றும் திருத்தூதர்கள் வழியாக மேகத்தின் வழியாக நீர் பேசினீரே, அந்த அனுபவம் எங்கள் வாழ்விலே நடைபெற வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை இல்லத்திலே அமர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மேகத்தினுடைய அனுபவம் அவர்களுடைய இல்லத்தை நிரப்பும்படியாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன். ஒரு புதிய அபிஷேகத்தையும் ஒரு புதிய வல்லமையையும் ஆண்டவரே அவர்களுக்கு நீ தரும்படியாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்ப உதவிய திருமதி ஹானி ரைமன், திருமதி ரெஜினா பிலிப்ஸ், திருமதி பிரிஜிட் கிறிஸ்டிராயன், திருமதி பன்னீர் நிர்மலா, திருமதி மேரி ரிவி ஜான்சன், ஆரிக்கராஜ் இவர்களுடைய குடும்பத்தை அபரிதமாய் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சிகளின் வழியாக இவர்களும் ஆண்டவரே மேகத்தினுடைய இறை அனுபவத்தை பெற்று சாட்சிகளாய் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் இதே இறை அனுபவத்தை கொடுத்து உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் இவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இவை எல்லாவற்றையும் ஆண்டவரும் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்து
மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. அன்பிற்குரியவர்களே, கத்தோலிக்க திருஅவையின் போதனைகளையும் புனிதர்களின் உறவுகளையும் அறிந்து குழு செபங்களிலும் அன்பியங்களிலும் இறைவார்த்தையை பகிர உங்களுக்கு விருப்பமா, ஆர்வமா? அப்படியெனில் பல்வேறு தலைப்புகளில் விவிலிய அடிப்படையில் நீங்கள் பார்க்க, புரிந்து கொள்ள இயேசுவே நம் மீட்பர் குழுவினரின் YNM சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்படியே பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி.